ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ தான். பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வீடியோ தான். நாங்கள் பொங்கல் டைமே ஷாப்பிங் பண்ணிட்டோம். அந்த வீடியோ தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா சாரீ எடுக்கிறதுக்காண்டி கடைக்கு போயிருந்தோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போயிருந்தோம். திருநெல்வேலியில் இருக்க சென்னை சில்க்ஸ் கடைக்கு தான் போயிருந்தோம். நான் வேர் பண்ணிகிட்ருக்க இந்த சாரீ தான் நாங்கள் பேபி ஷவருக்காண்டி செலக்ட் பண்ண சாரீ. போனதுமே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ணது ரெண்டு சாரீ தான் செலக்ட் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப நேரம் நின்று என்னால் சாரீ செலக்ட் பண்ண முடியல. இந்த க்ரீன் கலர் சாரியும் இந்த மெரூன் கலர் சாரியும் செலக்ட் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் சாரீஸ் நிறைய என்கிட்ட இருக்குது. அதனால் என் ஹஸ்பண்ட் இது வேண்டாம், அந்த சாரியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதையும் செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் ரெண்டு சாரியுமே வச்சு பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்காண்டி. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரெண்டு சாரியுமே பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸுகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸையும் வந்திருந்தோம். கிட்ஸுகளுக்கு ட்ரெஸ் வந்து சென்னை சில்க்ஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். பொங்கல் டைம் போயிருந்தனால ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் டெக்கரேஷனாக தான் இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால நாங்கள் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே நான் ஃபங்க்ஷனுக்கு எடுத்த சாரீ இந்த சாரீ தான். பார்டர் பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருக்கும். பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கோல்டன் கலரில் இருக்கும். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கலர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் இந்த சாரீ செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆரி ஒர்க் போடணும்னு சொல்லிட்டு தான் சாரீ சீக்கிரமாகவே எடுத்துட்டோம். இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், மெரூன் கலர் தான். ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. பார்டர் வந்து கோல்டன் கலர்லேயும், அதுக்கப்புறம் ஃபுல் பாடி பார்த்திங்கன்னா இந்த மெரூன்லேயும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டி வாங்கியிருந்தேன். ஃபீட் பண்ணுற மாதிரி நைட்டி இல்லை, அதனால் அந்த மாதிரி நைட்டி எடுத்திருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் தான் எடுத்திருந்தேன். இதில் நைட்டி மாடல் வெரைட்டி நைட்டிஸ் நிறையவே இருந்துச்சு. ஃபீடிங் நைட்டியும் நார்மல் நைட்டியுமே நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஜிப் நைட்டி தான். ரெண்டு சைடுமே ஜிப் கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. இதில் ஜிப் இருக்கிறதே வெளியே தெரியாது. ஃப்ரண்டில் ஓப்பன் பார்த்திங்கன்னா பட்டன் வச்சுருந்தாங்க. நார்மலாக பட்டன் டைப்பில் இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 849 ருபீஸில் இருந்துச்சு. இதில் சைடில் ஒரு பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாரீக்கு ஒரு இன்ஸ்கர்ட் வாங்கியிருந்தேன். நமக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்கனால கொஞ்சம் பெரிய சைஸ் இன்ஸ்கர்ட் வேணும்னு சொல்லிட்டு பெருசு ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது இன்னொரு நைட்டி. நான் வாங்கின 3 நைட்டிலையும் பார்த்திங்கன்னா ஜிப்பு வெர்டிக்கல் டைப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்டில் வந்து பட்டன் வைக்கிற மாதிரி. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 345 ருபீஸ். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலரில் ஒன்று எடுத்திருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 595 ருபீஸ். இதுவும் பார்த்திங்கன்னா சைடில் ஜிப்பு, ரெண்டு சைடுமே சைடு ஜிப் கொடுத்துருந்தாங்க. இந்த 3 நைட்டியுமே பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபிக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சாக்ஸ், 2 சாக்ஸ், ஒரு செட்டு சாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து ஒயிட் கலரில் தானே எடுக்கணும். அதனால பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயிட் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 75 ருபீஸில் இருந்துச்சு. அப்படி 3 எடுத்திருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டவல் டைப்பில் ஒரு கேப் வச்சுற மாதிரி ஒன்று, இது வெளியெல்லாம் கொண்டு போகிற மாதிரி வச்சுருக்கிறதுக்கு இது ஒன்று வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 395 ருபீஸ். இதுதான் பாப்பாவுக்கு வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் எடுத்திருந்தோம். மேலே கோட் வந்து க்ரீன் கலர்லேயும், அதுக்கப்புறம் உள்ள ஷர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயே இருந்துச்சு. அப்புறம் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் நேவி ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஆக்சுவலாக பேண்ட் பார்த்திங்கன்னா தனியாக தான் எடுத்து தைக்க கொடுத்துருந்தோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1500 அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது. அதனால் ஆகாஷ்க்கு நிரேஷ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ராம்ராஜில் தான் எடுத்தோம். அது வேஷ்டி, அந்த செட் வேஷ்டி தான். அதுதான் இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால் அதுதான் எடுத்தோம். இதோட சாரியில் பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் வரும். அதனால் அந்த மாதிரி கோல்டன் கலரில் வேஷ்டி எடுத்தோம். இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ப்ரே, கர்ச்சீஃப், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிப் பெல்ட் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா செட்லேயுமே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரேட் பார்த்திங்கன்னா 1130. இந்த டைப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னோடய ஷாப்பிங் வீடியோ எப்படி இருந்துச்சு? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.